ஓ குஸ்டோ சொன்னது சரிதான். ஓ செம்ம டேஸ்டா இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சுவையா இருக்கு. ஆனா இந்த ரெண்டு சுவையும் சேர்த்து சாப்பிட்டா ஒரு புது சுவை கிடைக்குது. அந்த பாட்டி கண்ணில் படாம அங்கிருந்து நான் தப்பிச்சேன். என்னோட கூட்டாளி எமல் தான். நீங்க பாரு மஷ்ரூம் கொண்டு வந்திருக்கேன். நீ தான் முடிச்சு வைக்கிறதுல கில்லாடியாச்சு. இது முடிச்சு வைக்க ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு கொடு. எமல் எப்பவுமே என்ன ஒரு புரியாத புதிராவே பாப்பான். ஆமா, ஏன் ஒரு தினசாவே நடக்கல? என்னால உங்களை மாதிரி எல்லாம் 4 கால யூஸ் பண்ணி நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு 2 கால் இருந்தா போதும். மீதியை சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்காவது நம்ம எப்படி சாப்பிடறோம் யோசிச்சு பாத்துக்கியா? நான் வேற என்ன யோசிப்பேன்? சாப்பிடுற கையை மத்ததுக்கு யூஸ் பண்ணா அசிங்கம். தம்பி, நீ பீட்டர் பெருமாளும் ஒத்துக்கிறேன். அதுக்காக நம்ம இனத்தோட நடைய குறை சொன்னா அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. ஆமா, இதுக்குள்ள என்ன வச்சிருக்க? உனக்கு சீஸ் கிடைச்சிருக்கா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மஷ்ரூமையும் சீஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட் தனியா இருக்கும். அதோட இதோ ரோஸ்மெரி இந்த வெங்காயத்தால சேர்த்தா சூப்பர். எனக்கு என்னமோ நீ இந்த போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இருக்கு தம்பி. எப்பவும் நடக்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். சொல்றதான் நடக்கும். இப்பவே நேரமாச்சு தம்பி, நம்ம சனத்தோட போய் சேரணும். இல்லன்னா நீ என்ன சொன்னாலும் சரி, நாம இதை இங்க சமைச்சிட்டு தான் போறோம். ஆனா இதை எப்படி சமைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. புரிஞ்சிருச்சு. நெருப்பே படாம அதோட அனல்லையே சமைக்கிறதுங்கிறது ஒரு தனி கலை. எங்கேயோ இடி இடிக்குது. ரமி, ஒரு வேலை நம்ம இங்க இருக்கிறது நீ இதை டேஸ்ட் பண்ணி பாரு. நம்ம உயிரை கொடுத்து சமைச்சதுக்கு போல இருக்கு. இது அங்க கறிக்கிறதாலும் டேஸ்ட் தூக்கலா இருக்கு. இது வாய்க்குள்ள 300 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்போர்ட்ஸ் கார் ஓட மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நினைக்கிறேன்? ஜஸ்ட்ல மிஸ். ஜஸ்ட்ல மிஸ். காரணம் தப்புனா மரணங்கிற ரேஞ்சில நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். இதோட கொஞ்சம் கிராம சேர்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளவோ பண்ணிட்டோம். இதை பண்ண மாட்டோமா? வா ஒரு கை பாத்துருவோம். கிராம்பா அது எங்க போய் சேர்க்க சொல்ற? அந்த கிச்சன்ல